அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் முருகனை குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. ஆனால் உண்மையில் முருகன் யார் என்பதை அவருடைய கோயில்கள் மற்றும் அவர் வாழ்ந்த இடங்கள் புராணங்களை கொண்டு இந்த வடிவம் என்கின்ற பாதை பழங்கால தமிழர்களின் புலன்பெயர்ச்சி பாதையாக இருந்ததா என்பதை இந்த ஜெம்புதீபா என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள பழங்கால தமிழின் புலன்பெயர்ச்சி பாதை என்ற தலைப்புகளை கொண்டு ஆராய்வோம். இந்த வடிவமானது யாமிருக்க பயமேன் என்று உணர்த்தும் விதமாக அனைவரும் அறிந்து உள்ளோம். இதன் பொருள் உண்மையிலேயே இந்த எல்லைக்குள் வசித்த மக்களை தனது வீரத்தாலும் அறிவாற்றாலும் அத்தகைய பயமற்ற நிலையிலே தனது மக்களை பாதுகாத்து உள்ளார் என்பதை முருகரின் வரலாற்றை கொண்டு அறிய முடிகிறது. இந்த முருகரின் வடிவம் தொல்காப்பிய பழங்கால தமிழகத்தின் எல்லைகளை கொண்டு நோக்கினால், அதாவது இந்த திருவேங்கடம் என்று சொல்லப்படும் பகுதியிலிருந்து வடக்கே அதன் கீழே தெற்கு போயுள்ள பகுதியில்தான் பழங்கால தமிழகம். இதே எல்லைகளை கொண்டு நோக்கினால் இது கர்நாடகாவில் இந்த சரவண பெலகுலாவில் இருந்து இந்த வடிவத்தின் ஆரம்பம் தலைப்பகுதி ஆரம்பிக்க அப்படியே கர்நாடகாவின் ஆசான், தும்கூர், பெங்களூரு, ஆந்திராவின் சித்தூர், தமிழ்நாட்டின் சென்னை, மாமல்லபுரம், கடலூர், சீர்காழி, கும்பகோணம், திருச்சி, கரூர், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், பாலக்காடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருவனந்தபுரம், கொச்சி என சென்று இந்த தமிழில் எடுத்து முடிவடைகிறது. இந்த ஊர்களின் வழியாக வடிவத்தில் நாம் வரைந்து நோக்கினால் இங்கெல்லாம் முருகனின் பழமையான, அதாவது கிட்டத்தட்ட 500 முதல் 2000 ஆண்டுகள் பழமையான கற்கோயில்கள் காண முடிகிறது. குடைவரை கோயில்களும் காண முடிகிறது. இந்த பாதையில் தமிழ்நாட்டின் 6 வழி வீடுகளும் அடங்கிவிடுகின்றன. இந்த சுப்பிரமணியா என்ற சொல்லின் அர்த்தம் என்று நோக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த பாதையில் அனைத்து கோயில்களும் மேக்சிமம் சுப்பிரமணிய என்ற பெயரை கொண்டு விளங்குகின்றன. இதன் பொருள் என்னவென்றால் உன்னதமான ஆன்மீக அறிவை கொண்டவர் என்றும், அல்லது இந்த பிரம்மனை பற்றி விளக்கி கூறும் ஆசிரியர் என்பதும் சுப்பிரமணிய என்ற சொல்லின் பொருளாகும். எனவே இத்தகைய பெயர் கொண்ட கோயில்கள் எல்லாம் பிரம்ம ஞானத்தை வழங்கும் ஆசிரியராக இருந்து முருகன் அருட்பாலிக்கிறார் என உணர்த்துகின்றன. மேலும் இக்கோயிலின் வடிவம் முருகனின் வரலாற்றை வெளிப்படுத்தும் நினைவு சின்னங்களாகவும் இன்றைக்கும் விளங்குகின்றன. இதில் ஆரம்ப இடமான சரவண பெலகுலா என்று கர்நாடகத்தில் உள்ள இடம்தான் முருகன் பிறந்த இடமாகும். இது கர்நாடகாவின் ஆசான் மாவட்டத்தில் உள்ளது. மேலும் முருகன் குருகுல கல்வி முறை போன்றவர்களை கற்ற இடமாக கர்நாடகாவின் நாகரிக மக்கள் வசித்த ஆசான், தும்கூர், பெங்களூர் போன்ற பகுதிகளை கருதலாம். பின்பு போர் பயிற்சிகளை பயின்ற இடமாக கர்நாடகாவின் வடக்குள்ள கிரௌஞ்சமலை, திருத்தணி, சென்னையில் உள்ள 6 படை வீடுகள் இந்த பகுதியை கருதலாம். இவ்வாறு இந்த பகுதியில் கற்ற பிறகு பிரம்மஞானம் போன்ற பயிற்சிகளை இந்த கும்பகோணம் மற்றும் பல பகுதியில் பெற்று இவ்வாறு தான் பெற்ற போர் மற்றும் பிரம்மஞான பயிற்சிகளை முறையாக கற்றுத்தந்ததை தனது தந்தையக சிவத்திற்கு விளக்கி கூறிய இடம் இந்த கும்பகோணத்தில் உள்ள சுவாமிமலை என கூறலாம். பின்பு தனது அனைத்து வீரர்களுடன் படைசூழ ஒவ்வொரு கோயில்களை 6 படை வீடுகளை இந்த கொங்குநாடு பகுதியில் உருவாக்கி அதுவே கொங்குநாடு 6 படை வீடுகளாக வந்துள்ளன. இவ்வாறு முருகன் தனது அனைத்து வீரர்கள் உருவாக்கிய போதிலும் ஒரு பெரிய ராஜ்யம் இல்லாத தனது பழைய வீரர்கள் புடைசூழ நின்ற இடம்தான் இந்த பழனியாகும். அதுதான் ராஜ்யம் இல்லாத வீரர்கள் நின்ற இடம்தான் பழனி, வெறுங்கையில் இருந்தார் அப்படின்றது மீனிங்கில் சொல்கிறாங்க. அதன் பிறகு முருகன் இந்த பரமநாடு பகுதியிலான தற்போதைய ஸ்ரீவில்லிபுத்தூர் முதல் ராஜபாளையம் வரை உள்ள மலை அடிவார பகுதியில், மேற்கத்திய மலையடைவார பகுதிகள் பரமநாடுகள் எனப்படுகின்றன. இங்கு தான் விஷ்ணுவின் படை வீரர்களுக்கு துணை புரிந்து ஒரு பெரும் வீரனாக வெளிப்படும் பாதன மெதித்தா மலைத்தொடர் பகுதியில் இருக்கிறார். இதில் ஒரு பகுதி தான் சபரிமலை ஆகும்.
பின்பு இங்கிருந்து விருதுநகர் வழியாக சென்று பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம் மற்றும் திருச்செந்தூர் பகுதிகளை வென்று ஒரு பெரும் அரசனாக நிலை கொண்ட இடம் கேரளாவின் அரிப்பேடு என்னும் இடமாகும். இதனால்தான் இந்த இடம் 2ஆம் பழனி என்று அழைக்கப்படுகிறது. இது கேரளாவின் பழனி என்று சொல்கிறார்கள். பின்பு அப்படி மேற்கு தொடர்ச்சி மலையின் வழியாக முன்னேறி பெல்லாரி அருகே உள்ள கிரன்ச்சி மலையில் இந்த கிரௌஞ்சி என்கிற தாரகாசூரன் என்பவரின் அரசனின் தளபதி ஒரு பெரும் படையுடன் இடையே மறித்து முருகன் போர் தளபதியான வீரபாகு என்பவரை சிறைப்பிடிக்கிறார். பின் முருகர் தனது வேல் ஆயுதம் கொண்டு படையவர்களுடன் முன்னேறி இந்த கிரௌஞ்சே என்கின்றவனை வீழ்த்தி அங்கு மறைந்த தாரகாசூரனையும் வீழ்த்தினார் என்று கந்தபுராணம் கூறுகிறது. ஆனால் இந்த தாரகாசூரன் அங்கிருந்து தப்பித்து ஓடி ஆந்திராவுக்கு சொல்ல அவனை பின்தொடர்ந்து இந்த கோதாவரி கடலில் கலக்கும் கிழக்கு கோதாவரி பகுதியாகிய பஞ்சராம கோயில் அமைந்த இடத்தில் அக்னி வம்ச மன்னர்கள் ஆண்டு வந்தனர். அவர்களின் துணை கொண்டு விஷ்ணு வழிகாட்டுதலின்படியும் முருகர் இந்த தாரகாசூரனை இந்த கிழக்கு கோதாவரி கடற்கரை பகுதியில் வெல்கிறார். இவ்வாறு வென்ற பிறகு இந்த கிழக்கு கடற்கரையொட்டிய பகுதியின் வழியாக தெற்கு நோக்கி நகர்ந்து தனது வீரர்களுடன் ராமேஸ்வரம் வழியாக ஸ்ரீலங்கா சென்று அங்கிருந்து கதிர்காமம் என்கின்ற ஸ்ரீலங்காவின் தெற்கு பகுதியை அடைந்து பின்பு கடற்பயணம் மேற்கொண்டு இந்த சிங்கமோகன் மற்றும் சூரபத்மனை இந்த குமரிக்கண்டத்தில் உள்ள வீர மகேந்திரபுரம், அதாவது மகேந்திரபுரம் என்று சொல்கிறார்கள் என்ற பகுதியில் இறுதியாக அவர்களை வென்ற பிறகு அவர் வெற்றி வாகை சூடி இந்திய எல்லைக்குள் வந்தபொழுது அவரை வரவேற்ற இடம்தான் இந்த திருச்செந்தூர் ஆகும். அதனால்தான் இன்றும் இங்கு 3 அசுரர்களை முருகன் வெற்றி வாகி சூடி வந்ததை நினைவு கூறும் விதமாக சூரசம்ஹாரம் ஒவ்வொரு வருடமும் திருச்செந்தூர் கடற்கரையில் நாம் கொண்டாடுகிறோம். இந்த முருகனின் குமரிக்கண்ட மற்றும் கிரௌஞ்சமலை பஞ்சராம கோயில் ஏற்பட்ட போர் குறிப்புகள் கந்த புராணத்தில் காணப்படுகிறது. எனவே நமது புராணத்தின் கதை வடிவில் கூறியுள்ள வரலாற்று சம்பவங்களை அக்கால வாழ்வின் முறையிட்டு பொருத்தி பார்க்கும்போது இது முருகன் வரலாற்றை தெள்ள தெளிவாக விளக்கும் விதமாக உள்ளது. அதற்கு சான்றுகளாக இன்றும் அங்கு கோயில்கள் உள்ளன. அத்தகைய கோயில்களை வரும் காணொலியில் அதன் தல வரலாற்றை கொண்டு எவ்வாறு அந்த கோயில் முருகன் வரலாற்றை பிரதிபலிக்கிறது என்று பார்ப்போம். அதனால்தான் நமது கோயில் கலந்த கலாச்சாரத்தை நமது வரலாறை தாங்கியிருப்பதனால் அதை அனைவரும் எதிர்க்கின்றார்கள், தெரியாமல் எதிர்க்கின்றார்கள். கோயில்தான் நமது தமிழர்களின் வரலாற்றை தன் அகத்தை கொண்டுள்ளது. ஒவ்வொருக்கும் தலப்புராணம் இத்தகைய வரலாற்றை ஒருங்கிணைத்து நோக்கும்போது தமிழர்கள் மற்றும் இந்தியர்களின் வரலாறு முழுமையாக கிடைக்கும் என்பது ஐயமில்லை. எனவே கோயில் சார்ந்த கலாச்சாரம் தமிழருடையது. இது எங்கு வெளிநாட்டிலிருந்து மற்றவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதில்லை. இதை உணர்ந்து நாம் நம் கோயிலை பாற்று பாதுகாத்து அதில் உள்ள கல்வெட்டில் பல விஷயங்கள் ஆராயும் பொழுது உண்மையான தமிழர்களின் வரலாறு இன்னும் ஆதாரபூர்வமாக கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே இந்த காணொலியில் முருகர் யார், அவர் எங்கு பிறந்தார், எங்கு படித்தார், எங்கு போர் திறமை வளர்த்து கொண்டார், எங்கு தனது ராஜ்யங்கள் உருவாக்கினார் என்பதை தெளிவாக கண்டும் இது முருகன் வரலாற்றை உருவாக்கிய பாதைகள் வடிவில் எவ்வாறு இருந்ததை கண்டும் இதுவரை யாம் இந்த வடிவம் புலன்பெயர்ச்சி பாதை ஜெம்புதுவா 10,000 ஆண்டுகள் தமிழர்கள் வரலாறு என்ற புத்தகத்தின் அடிப்படையாக கொண்டு ஆராய்ந்தும் இந்த புத்தகம் வெறும் விற்பனைக்கல்ல, இது நம்ம தமிழரின் வாழ்வியலை முழுமையாக அறிவதற்கான வரலாற்று சம்பவங்களை தாங்கிய புத்தகம். இந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் surias.2009 என்ற மின்னஞ்சலுக்கு எனக்கு அனுப்பவும். surias.2009@yahoo.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்புவோம். இதன் புத்தக வடிவம் மணிமேகலை பிரஸ்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் என்னுடைய யூடியூப் சேனல் NCPT தேவராஜ் டாக்ஸ் என்பதில் வந்து பார்த்தீர்கள் என்றால் பல விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்த்தால் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்று கூறுகிறோம். இத்துடன் இந்த புத்தகங்களை குறித்து இதை வாங்கிய விமர்சகர்கள் மற்றும் புத்தகத்தாரர்கள் ஆய்வாளரின் கருத்தையும் காண்போம். வாருங்கள். தேங்க்யூ. அது கூட டவுட்டு மேடையில் பேச முடியுமா? எழுத முடியுமா? எழுத முடியாது. 2 கண்ணுக்கு இது பார்க்குது, 2 காலுக்கு இது கேட்குது, 2 காலுக்கு இது நடக்குது, 2 கை இருக்குது, 2 வேலை செய்தா, ஒன்று சுகாதார பணி செய்து இன்னொன்று எழுதுது.
ஆனா ரெண்டு கையிலும் எழுதக்கூடியவர் தான் நான் பாடாது சூரியகுமார். கிடைச்சு பாருங்க சார், புத்தகம் சார். படிக்க முடியுமான்னு பாருங்க. உண்மையிலே இது நம்ம மாவட்டத்தை சார்ந்த புத்தகம். ஜம்புத்தீவுகள் என்பது வடாக்காடு மாவட்டத்தை சார்ந்த புத்தகம். இது பல பேருக்கு தெரியாது. அது படிக்கணும். நீங்க முயற்சி பண்ணி புத்தகம் அவருடைய அண்ணாரை அன்புகள் பாராட்டி அவரை வார்த்தை பேசுமாறு. சான்றோருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்கு பேச வாய்ப்பளித்த சிவராயாவுக்கு வணக்கம். ஐயாவை எனக்கு ஜஸ்ட் ஒரு முறை தான் பரிச்சயம். ஒரே ஒரு முறை தான் ஃபோனில் பேசுனேன். ஐயா வந்து கட்டுரை கொடுத்தா சொன்னார். கட்டுரை கொடுத்தேன். புத்தகம் வெளியிடுறது ஆனால் ஐயா வந்து பாரதி தமிழ்ச்சங்கம் போட்ட உடனே தமிழுக்கு பாரதியோட யார் பெரிய ஒர்க் பண்ணியிருக்க முடியும். அப்போ தமிழர்கள் குறித்த ஒரு வரலாறுனாக்கா 50,000 வருடம் குறைந்த பட்சம் எழுத முடியும். ஆனால் சான்றல் அடிப்பில் நம்ம வரலாறு எழுத வேண்டும் என்றால் என்னால் 10,000 வருஷம் என்னால் தூக்க முடிஞ்சது. ஆக்சுவலாக முருகர் 23,300 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்து நமக்கு முன்னோடி. முருகனை பற்றி எழுத தான் நான் ஆரம்பிச்சேன். ஏன்னா முருகனா இயற்கை சின்ன வயசுல இயல்பு எந்த உலகம் முருகன் தான் வார்த்தை வரும். அப்ப அந்த முருகன் யார் அப்படின்னு புரிய போகும்போது தான் அவர் தமிழ் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப முருகன் தேடப்பதான் எனக்கு ஜம்புஜோ வந்து எதிர்த்து இதுக்கு எனக்கு துருப்பி எப்படி கிடைச்சதுனாக்கா இது நம்முடைய இடம். இங்க கிட்டத்தட்ட 50 வருஷமா இருக்கணும். இருக்கிற ஜம்புத்துவம் எனக்கே தெரியல. இங்கே வளரும் செய்யணும். ஆனா தமிழ் யாரும் போகும்போது முருகனை பார்க்கும் போது இந்த அடையாளம் கிடைச்சி. எப்படின்னாக்கா நம்ம இஸ்லாமிய காலையில ஒரு நூலகம் இருக்கீங்க நம்ம இஸ்லாமிய நூல்ல. அதுல போகும்போது ஒரு 100 வருடத்துக்கு முன்னால இருந்த ஒரு புத்தகத்துல ஜம்புத்தீவை பத்தி கிட்டத்தட்ட 5-6 பேஜ் இருக்குது. எனக்கு ஜம்புத்தீவுன்றது 1-2 வரிகளை நீங்க பார்க்க முடியும். புராணத்துல ஜம்புத்தீவுன்னு ஒரு வரியில் தான் பார்க்க முடியும். ஆனா அங்க 5-6 பேஜ்ல இருந்தா எனக்கு இன்ஸ்பிரேஷன். இந்த புத்தகம் இங்க இருக்குதுனாக்கா இதை சார்ந்த விஷயம் இந்த கோயில இருக்கும். அப்படி தேர்வு ஆரம்பிக்கும் போதுதான் அப்படியே கொஞ்சம் சிவனை நோக்கி போகும்போதுதான் ஜம்புத்தீவான ஒரு கிளிக்கே கிடைச்சது. அப்புறம் ஜம்பு தீவு அப்படின்றது தான் ஆக்சுவல் தமிழ். அது ஜம்பு தீவானது சான்ஸ்கிரிட் சொல்றாங்க. அவனுடைய மீனிங் பார்த்தா ஜமுனா மரங்கள் நிறைந்த பகுதி. அப்ப ஜமுனா மரத்தூர் அப்படின்னு இங்க பக்கத்துல இருக்குது. அங்கே ஓடி இருக்கேன். ஆனா இதுதான் ஜம்புத்தீவுடைய தலைமைன்னு எனக்கு தெரியல. அது மீனிங் நம்மளுக்கு தமிழ் சான்ஸ்கிரிட் பிரிக்கிறதுனால அந்த மீனிங் தெரியல. பல விஷயங்கள் நம்ம தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம இழந்து கொண்டு இருக்கு. பல விஷயங்கள் சான்ஸ்கிரிட்ல இருந்து நமக்கு தெரிய மாட்டோம். ஏன்னா அதுல இருந்து நம்ம படிக்க தெரியல. அப்ப அந்த ஒரே ஒரு வேலை எனக்கு கிளிக் ஆன உடனே இதை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு டக்குன்னு வந்துச்சு. ஒரு 266 பேஜ் எனக்கு கொடுக்க முடிஞ்சது. இப்போ இத்தகைய விஷயம் உண்மைன்றதுக்கு நம்முடைய வாழ்வியல் நம்ம டெய்லி வாழ்ற அந்த வாழ்க்கையில ஜம்புத்தீவு இன்னும் தொடர்ச்சி, நம்ம சமயத்துல என்ன தொடர்பு, அங்கிருந்து வாழ்ந்த பழங்குடியின் மூலம் இன்றைக்கு அந்த தொடர்ச்சி தான் இருக்கு. அவனுடைய வரலாற்று ரீதியாக திரை ரீதியாக உங்களுக்கு வரலாறு ஜம்புத்தீவுல ஜமுனா மட்டும் அப்படியே கீழே வர்றதுக்கு 5 டைரக்ஷன் ஒரு பாதை இருக்கு.